வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக மலர்ந்து எல்லோரும் இறையருளால் நலமாக இருக்க வேண்டும்னு வாழ்த்துறோங்க. உங்கள எத்தனை பேருக்கு இதுல நம்பிக்கை இருக்கு? எதுல அப்படின்னு கேக்குறீங்களா? நான் இந்த பெட்டியில எழுதி போட்டிருக்கிறத எடுத்து படிச்சு பார்த்து என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, இது நிஜமாவே இதுல எழுதி போடுறாரா, அதெல்லாம் என்ன நடக்குது, இப்படியெல்லாம் பல பேர் கேள்வி. மொத்தத்துல மக்களுக்கு சேர வேண்டிய விஷயம் வருதா இல்லையா, அதுதான். சரி, இன்னைக்கு என்ன சொல்றாரு பாத்துருவோம். சிவ பூஜை என்னங்க அது? சிவனடியார்கள் எல்லாரும் சிவ பூஜை பண்ணவங்க தானே. உங்களுக்கு ஒரு தேவாரம் சொன்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிடும். மாணி பால் கரந்தாட்டி வழிபட நீ உலகெல்லாம் ஆள கொடுத்தவன் ஆணியை செம்பொன் அம்பலத்துள் நின்ற தாணுவை தமியேன் மறந்து உய்வனோ. இதுல வர முதல் வார்த்தை மாணி பால் கறந்து ஆட்டி வழிபட நீணுலகெல்லாம் ஆள கொடுத்தவன். அப்படி ஆள கொடுக்கப்பட்டவன் யார் அப்படின்னா, இப்ப கோவில்ல பஞ்சமூர்த்தி உலாவுன்னு வரும். பஞ்சமூர்த்தி உலா, அதுல யாரெல்லாம் வருவா? அம்பிகை, சுவாமி, விநாயகர், முருகன், சண்டேசர். ஏங்க சண்டிகேஸ்வரர் எப்படிங்க சாமி ஆவாரு அப்படின்னு எல்லாரும் பல பேருக்கு தோணும். ஆனா ஒருத்தருக்கும் தெரியாது. பஞ்சமூர்த்தி உலா அப்படின்னா இவங்க 5 பேர் தான் வருவாங்க. இப்ப நான் பாடின தேவாரத்துல மாணி பால் கறந்து ஆட்டி வழிபட அவர் தான். இந்த சண்டேச நாயனாருக்கு மட்டும் பூதகணங்களுக்கெல்லாம் அவரை தலைவராக்க காரணம் என்னன்னு கேட்டா, அவருடைய கதையை நான் சொல்வதற்கு முன்னால, எல்லாராலையும் பசும்பால் கறந்து அதை ஒரு சிவலிங்கத்தை வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி நிவேதனம் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியுமா? முடியாது. அதுவும் இந்த காலத்துல நாம எல்லாரும் ஒரே அவசரம். எங்க போறோம்? வேலைக்கு போறோம், சம்பாதிக்கணும், குடும்பம், குழந்தைகள், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அங்க அதுக்கு ரொப்பணும், இதுக்கு ரொப்பணும். இப்படியெல்லாம் இருக்கிற போது நாங்க எங்கெங்க சிவ பூஜை பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அதுக்குத்தான் ஆதிசங்கரர் ரொம்ப அழகான ஒரு வழி சொல்லியிருக்கார். என்ன தெரியுமா? சிவ மானச பூஜா. சரி, அதுக்கு என்னெல்லாம் வேணும்? ஒன்னும் வேண்டாம். நீங்க மட்டும் இருந்தா போறோம். ஒரு இடத்துல அமைதியா உட்காரணும். உங்க ரூம்லயே நீங்க கதவை தாப்பா போட்டுக்கோங்க. யாரும் வர வேண்டாம். எத்தனை நேரம்? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷத்துல எப்படி முடியும் அப்படின்னா, நான் ஒண்ணு சொல்லித்தரேன். இப்ப இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க சுலபமா சிவமானச பூஜை பண்ணுவதற்காகவே ஆதிசங்கரர் சொன்ன வழி இது. என்னன்னு கேட்டா, இது சரீரம், இதுவே ஊனுடம்பு ஆலயம். இதுக்குள்ள இறைவன் அங்குஷ்ட பிரமாணமாக இந்த கட்டவிரல் அளவுல மட்டும் பரபிரம்மம் இருக்கிறான். அவனுக்கு எப்படி உருவம்? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த உருவம். நான் மகாவிஷ்ணுவை நினைக்கிறேன்னா என் மனசுக்குள்ள மகாவிஷ்ணு அங்குஷ்ட பிரமாணமாக நிற்கிறான், ஜோதி வடிவாக. இல்லைங்க, நான் சிவனை தான் நினைக்கிறேன். சிவலிங்கமாக அவன் இந்த அளவுல தான் இருக்கான். இந்த மனசிற்குள் உறைபவன் தான் இறைவன். சரி, இந்த இறைவனை எப்படி சிவ மானச பூஜை, இந்த உள்ள இருக்கிற சுவாமி எனக்கு சிவலிங்கம் நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு காரியம் பண்ணுவோமா? அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், முதல்ல உன்னுடைய ஆத்மா லிங்கமாக உள்ளே இருக்கிற இந்த லிங்கத்தை கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். நான் இப்ப சொல்றதெல்லாம் நீங்க கண்ணை மூடின்னு கேட்டா கூட போதும். நான் கண்ணை திறந்துதான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த ஹிருதயத்தில் இருக்கும், ஹிருதய தாமரையில் இருக்கும் அந்த ஒளி வடிவமாக நீங்க லிங்கத்தை கற்பனை பண்ணிக்கிறீங்கல்ல, இந்த லிங்கத்தை அப்படியே வெளியில எடுத்து நீங்க ஒரு தாம்பாளத்துல வைக்கிறீங்க. இது எல்லாமே கற்பனையாக செய்யக்கூடிய பூஜை. இதற்கு பலன் எவ்வளவு தெரியுமா? 4000 மடங்கு சொல்லப்படுகிறது. உண்மையாகவே ஒரு லிங்கத்தை வச்சு அதுக்கு நீங்க தண்ணி ஊத்தியாலும் ஒரு அபிஷேகம் பண்ணி, அதெல்லாம் விட மானசீகமான பூஜைக்கு பலன் அதிகம். சித்தர்கள் அதானே பண்றாங்க. ஒரு குகையில போய் உட்காந்து மானச லிங்கத்தை எடுத்து வெளியில வச்சு அதுக்கு பூஜை பண்ணி கடைசியில திருப்பி அதை அங்கேயே அமர வைக்கிறது. இதை நம்ம பழகிக்கிட்டோம்னா 10 நிமிஷம் போறோம் சிவ மானச பூஜை. இப்ப முதல்ல இந்த லிங்கத்தை உள்ளேந்து எடுத்துட்டோம்.
கண்ணை மூடிட்டீங்கன்னா தெரியும். ஆனா கண்ணை மூடிட்டு கேட்க முடியல அப்படின்னாக்கா கண்ணை திறந்துட்டு கேளுங்க. ஆனா இது செய்யற போது கண்ணை மூடிக்கங்க. அந்த லிங்கத்தை எங்க வைக்கிறது அப்படின்னாக்கா அவர் சொல்லியிருக்கார், ரத்ன கச்சிதமான ஒரு சிம்ஹாசனம். இதுல நீங்க கஞ்சத்தனமே பண்ண வேண்டாம். ஏன் தெரியுமா? காசு பணம் செலவில்லை, உங்களுடைய கற்பனை வளம். இறைவனுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும் இருந்தால் போறோம். ரத்ன சிம்ஹாசனம், தங்கத்தால் ஆன ஒரு சிம்ஹாசனம். அதுல ரத்னம், நவரத்னங்கள் இழைக்கப்பட்டிருக்கு. அதுல இந்த லிங்கத்தை தூக்கி மெல்ல ஒரு குழந்தையை உட்கார வைக்கிறது போல அப்படியே அமர வச்சுட்டீங்களா? பாருங்க. அடுத்து அந்த லிங்கத்துக்கு என்ன செய்யணும்? நான் சொல்றது எல்லாமே ஆதிசங்கரர் சொன்னது. ஹிமாலயத்தில் இருக்கிற பனிக்கட்டி உருகி வருகின்ற அந்த தெள்ளிய குளிர்ந்த நீரை ஒரு தங்க பாத்திரத்தில் எடுத்து, இங்க நிறைய வச்சிருக்கோம், அத்தனையும் ஹிமாலயத்திலிருந்து உருகின பனி நீர் அதை வச்சிருக்கோம். அந்த லிங்கத்துக்கு ஒரு வாசனை கலந்த, அதாவது மூலிகைகள் போட்டு காய்ச்சிய எண்ணெயை ஒரு விரலால் தொட்டு, எப்படி பச்சை குழந்தைக்கு முதல்ல உச்சியில எண்ணெய் வச்சு அப்புறமா எண்ணெய் தடவ ஆரம்பிப்போம், அந்த சிவலிங்கத்தை மென்மையா நாம தொட்டு அந்த எண்ணெயை தூக்கி அது தலையில வச்சு நீங்க கொஞ்சம் அழகு பாருங்களேன். அந்த ஆத்ம லிங்கம் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த எண்ணெயில எவ்வளவு பளபளப்பா இருக்குன்னுட்டு. அப்புறம் அதுக்கு மேல மூலிகை பொடி, பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் சேர்த்த மூலிகை பொடியால் அதுக்கு அந்த அந்த லிங்கத்துக்கு மேல அந்த எண்ணெய்க்கு மேல பூசி இந்த பனி நீரால குளிப்பாட்டிடுறீங்க. எத்தனை தரம் இதை நீங்க சின்ன குழந்தைங்களுக்கும் சொல்லி தரலாம். மனசுக்குள்ளேயே நீ பூஜை பண்ணலான்னுட்டு. இதை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னாக்கா, நாம எங்கேயோ ஒரு டிம்பக்டு அல்லது நியூயார்க் எங்கேயோ ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு நேரம் ஃப்ளைட்ல என்ன பண்றது? போனை நோண்டின்னு பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே கண்ணை மூடிண்டோமா, இந்த இந்த சூழல்ல நான் ஆகாசத்துல இருக்கேன், சிவமானச பூஜை பண்ணினா எப்படி இருக்கும்? ஒருத்தரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை. இதை நீங்க எங்கெங்க உங்களால முடியுமோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க சித்தர்கள் மாதிரி சாதிக்க முடியும். இப்ப பனி நீரால அவருக்கு நீராட்டியாச்சு. அப்புறம் உங்களுக்கு மனசுல என்ன தோன்றது? கறந்த பால் இருக்கு. இந்த பாலையும் கொஞ்சமா எடுத்து அந்த சிவலிங்கத்து மேல விட்டு பார்த்தீங்கன்னாக்க, நீங்க வச்சது வெள்ளை லிங்கமா, ஸ்பட்டிக லிங்கமா, கருப்பு லிங்கமா, மரகத லிங்கமா, அது உங்களோட சாய்ஸ். இப்ப நான் என் கண் முன்னால ஒரு ஸ்பட்டிக லிங்கத்தை மனதில் வைத்து கொண்டிருக்கிறேன். ரத்ன சிம்ஹாசனத்துல ஒரு ஸ்பட்டிக லிங்கத்தை அமர வைத்து அதுக்கு பாலால் அபிஷேகம், பசும் பாலால் அபிஷேகம், அப்புறமா கொஞ்சமா அந்த பனி நீர், அப்புறமா தேனால் அபிஷேகம். உங்களால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் அபிஷேகம் பண்ணி கடைசியில பனி நீர் விட்டு நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இப்ப என்ன செய்யணும்? ஒரு பட்டு துணி எடுத்து மென்மையாக குழந்தைய துடைக்கிற மாதிரி அந்த லிங்கத்தை எடுத்து வச்சு அதை லேசா ஒத்தி எடுத்து அங்க உட்கார வைங்க. இப்ப அபிஷேகம் ஆயாச்சு. அடுத்தது அலங்காரம். இந்த வரிசையில தான் வரணும். முதல்ல மனசுக்குள்ளேந்து எடுத்து சிம்ஹாசனத்துல அமர வச்சாச்சு, அப்புறமா அபிஷேகம் பண்ணியாச்சு. அடுத்தது அலங்காரம். எப்படி? உங்ககிட்ட இருக்கிற பட்டு துணியிலேயே மிக உயர்ந்த புது வஸ்திரம் அதை எடுத்து அந்த லிங்கத்துக்கு நீங்க கட்டுவதாக பாவனை. அப்படியே அவருக்கு மேல அந்த ஜரிகப்பட்டு, நல்ல செக்கச்சவேல்னு இருக்கிற பட்டு, செம்பட்டு ஆடை, பார்வதிக்கு மட்டும் இல்ல இவருக்கும் அதை உடுத்துறீங்க. மேல ஒரு அங்கவஸ்திரத்தை போடுறீங்க. அப்புறம் என்ன பண்றோம்? நமக்கிட்ட ஒரு பெரிய நகைப்பொட்டி இருக்கு. எங்கெங்க இருக்குன்னு கேட்கக்கூடாது. அவங்க கற்பனையில ஏதோ அந்த பொட்டிய தங்கத்துல எனக்கு தெரியறத, இந்த தங்க ஆபரண பெட்டியை திறந்து அதுல இருக்கிற நகைகள்லயே உங்களுக்கு எது பிடிக்கிறதோ ஒரு கிரீடத்தை எடுத்து வைங்க, முத்தாரத்தை எடுத்து போடுங்க, ஒரு வைர மகர கண்டி போடணும்னு நினைக்கிறீங்களா போடுங்க. என்னெல்லாம் வேணுமோ பேரே தெரிய வேண்டாம், இந்த நகை அந்த நகை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அழகு பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது அலங்காரம். சந்தனத்தால், அந்த சந்தனம் பன்னீரில் குழைக்கப்பட்ட கஸ்தூரி கோரோஜனை சேர்த்த சந்தனம். எல்லாம் மணமிக்க பொருள். இறைவனுக்கு வாசனை பொருள் பிடிக்கும். ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் அப்படின்னு தேவாரம் காட்டும். இந்த பஞ்ச கவ்யத்திலையும் எனக்கு அப்படியே அபிஷேகம் பண்ணினா போரும் அப்படின்னு நினைக்கிறவர் சிவன். இந்த சந்தனத்தை இந்த விரலால அவருக்கு எடுறீங்க.
பார்வதியும் நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் குங்குமமும் இடுறீங்க. இப்ப நீங்க பாக்குற போது அவர் ரொம்ப அழகா இருக்கார். அந்த சந்தனம் குங்குமம் எட்டாச்சு அவருக்கு. பார்வதிக்காக குங்குமம் வச்சாச்சு. திருநீறு எடுத்து அழகாக நெற்றியில் பூசவும். அந்த 3 பட்டை அதை போட்டு அந்த திருநீரையும் போட்டு அந்த சிவலிங்கத்தை நீங்க பார்க்கிற பொழுது அடுத்து என்ன பண்ணணும்னு தோணும்? அலங்காரத்துக்கு பிறகு அர்ச்சனை. அர்ச்சனை அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகமும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா கவலையே பட வேண்டாம். மானசீகமா நீங்க பூஜை பண்ற போது எந்த கோயம்பேட்டுக்கும் போக வேண்டாம், கூடையா பூ வாங்க வேண்டாம். அங்கேயே உங்க மனசுல இந்த கூடையில பாதிரி பூ, இதுல புன்னைப்பூ, அதுல அவருக்கு அஷ்ட புஷ்பங்கள் ரொம்ப பிடிக்குமா, 8 விதமான புஷ்பங்கள், சண்பகம், மல்லி, ஜாதி, இப்படி இதெல்லாம் அவர் வெள்ளை இருக்கம் கூட தலையில வச்சுட்டு இருக்காரு. இவருக்கு மட்டும் இல்ல, பிள்ளையாருக்கு மட்டும் இல்ல, அவ அப்பாவுக்கும் வெள்ளை இருக்கு ரொம்ப பிடிக்கும். வெள்ளருக்கம் விரவும் மென் சடை, அந்த பொன் சடையில என்னெல்லாமோ வச்சுருக்காரு. ஊமத்தம்பூ, எதெல்லாம் நம்ம தலையில வச்சுக்க மாட்டோமோ எல்லாத்தையும் சிவன் வச்சுட்டு இருப்பார். கூடையா பூ. அந்த பூ அள்ளி போடும் பொழுது தயவு செய்து கஞ்சத்தனம் வேண்டாம். ஏன்னா இது மானசீகமாக அள்ளி போடுற பூ, அதுக்கு குறையவே போறது இல்லை. ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் பலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கையால் பயனேன். இவ்வளவு பூ அள்ளி அப்படியே போட்டு சுவாமிக்கு அப்படியே நிறைய பூ அள்ளி போட்டாச்சு. அர்ச்சனைக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் நாம சாதாரணமா? தூபம். அந்த தூபம்ங்கிறது குங்கிலிய கலைய நாயனார் கதை நினைவுக்கு வருது. அந்த குங்கிலியம்ங்கிறது ஒரு சாம்பிராணி மாதிரி ஒரு மரத்தில் வர பிசின். சில மரத்தோட பால் காயும் பொழுது வாசனை அடிக்கும். ஆனா அது வேற மாதிரி வாசனை அடிக்கிறது தான் நம்ம பெருங்காயம்னு சொல்றோம் இல்லையா? இந்த மரத்து பால் எடுத்து அதை காய வச்சு தூள் பண்ணி வச்சிருப்பாங்க. குங்கிலியம் சாம்பிராணி. முதலில் தூபம் காட்டும் பொழுது நான் மனசால தானே பண்றேன், எப்படி பண்ணினா என்னன்னு மனசாலேயே ஒரு தூபக்காலை எடுத்து அதில் தணல் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அதில் இந்த சாம்பிராணியை போட்டு, முடிந்தால் ஒரு கையால் நான் மணி அடிக்கிறேன், என்னால் அடிக்க முடியலன்னா வேண்டாம், மணியை கீழே வச்சிடுங்க, இதால தூபம் காட்டுங்க. தூபம் காட்டுகின்ற பொழுது அந்த புகையானது இறைவனை சுத்தி வரணும். அந்த தூபத்துல அந்த லிங்கத்தை நீங்க பாக்குற போது எங்கேயோ தேவலோகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். தூபம் காட்டி முடிச்சு அதை சுத்தி கொஞ்சம் பூவெல்லாம் போடுறதுங்கிறது அந்த முறை. அதெல்லாம் வேண்டாம், என்னால அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. தூபம் காட்டி கீழே வச்சுட்டேன். சங்கரர் என்ன சொல்றாரு? தூபத்துக்கு அப்புறம் தீபம் காட்டணுங்கிற. தீபம் மானசீகமா நான் கற்பூரத்தை எடுத்துக்கணுமா, தீப்பொட்டி எடுத்துக்கணுமா, இதெல்லாம் வேண்டாம். மானசீகமா ஒரு தீபம், நெய் தீபம் ஒரே ஒரு திரி போட்டு வச்சிருக்கீங்க, அதை அந்த லிங்கத்துக்கு காட்டுறீங்க. தூபம் தீபம், அதன் பிறகு நைவேத்தியம். என்னெல்லாம் நீங்க கொடுக்கலாம்? சிவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? பாலும் தயிரும் கலந்த எல்லா விஷயமும் அவருக்கு பிடிக்கும். பஞ்சபக்ஷ பரமான்னம் அப்படிம்பாங்க, 5 விதமான பட்சணங்கள். அதன் பிறகு தயிரில் வாழைப்பழத்தை நறுக்கி போட்டு வைப்பார்கள். அவருக்கு அதெல்லாம் பிடிக்கும். தேன், பால், அமுது, சாதம், இன்னும் என்னெல்லாம் மானசீகமா என்னெல்லாம் பட்சணம் உங்களால பண்ண முடியுமோ பஞ்சபக்ஷ பரமான்னம் வச்சுட்டு பாயசம், ஒரு சாதம், எல்லாமே சுவாமி உனக்காக காய்கறிகள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், நீ இவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைக்கு சாதம் ஊட்டுற மாதிரி அதை எடுத்து அவருக்கு காட்டணும். அவர் சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாராங்கிறது நம்ம கவலை இல்லை. நாம அன்போட அந்த சிவலிங்கத்திற்கு ஆத்மலிங்கத்தை வெளியில எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நகைகள் போட்டு அர்ச்சனையும் பண்ணி தூப தீப நைவேத்தியங்கள் காட்டுறோம். அதற்கு பிறகு நீங்க நினைக்கலாம் இந்த பூஜையே எவ்வளவு நேரம் ஆகும்னு. ரொம்ப நேரம் ஆகாது. மானசீகமா பண்ணும் பொழுது, அப்பா நான் உனக்கு இந்த நைவேத்தியம் எல்லாம் பண்ணிட்டேன், இந்தா தண்ணி, குடிப்பதற்கு தண்ணீர், நீங்களே வாயை தொடச்சி விடுறதா கூட கற்பனை பண்ணி கொள்ளலாம். நீங்களே வெத்தலையை எடுத்து அதற்கு ஒரு சுண்ணாம்பு தடவி அதில் லவங்கம், ஏலம், ஜாதிபத்திரி, ஜாதிக்காய் பொடி, பச்சை கற்பூரம் இத்தனையும் வைத்து கற்பூர தாம்பூலம்னு சொல்வார்கள், அதை அப்படியே மடிச்சு
இறைவன்கிட்ட நீங்க அவருக்கு வாயில ஊட்டி விடுறதாக கற்பனை பண்ணுங்கள், அவன் ஏற்றுக்கொள்வான். இது இந்த மானசீக பூஜையில இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. கடைக்கு போக வேண்டாம், வெத்தலை வாங்க வேண்டாம், சுண்ணாம்பு தேட வேண்டாம், ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நினைத்தால் இங்க வருகிறது. இப்ப இந்த சாப்பாட்டுக்கு அப்புறமா உபச்சாரங்கள்னு உண்டு. ஷோடச உபச்சாரங்கள், 16 விதமான உபச்சாரங்கள். என்னெல்லாம்? அவர் சாப்பிட்டுட்டு நீங்க வெத்தலை கொடுத்தாச்சு, தண்ணி கொடுத்தாச்சு, அவர் குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சத்திரம் குடை, சத்திரம் சமர்ப்பயாமின்னு ஒரு நல்ல ஒரு தங்கத்துல ஒரு சின்ன கொடை செஞ்சு அவர் அந்த சிவலிங்கத்துக்கு மேலே அப்படி காட்டுங்கோ. அடுத்தது சாமரம். சாமரம்ங்கிறது திபெத் நாட்டில் இருக்கிற ஒரு 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 வெள்ளை மானுடைய முடி. அது அது ஒரு கவரி மானுடைய முடிங்கிறப்பல சொல்லுவாங்க. அதை எடுத்து வெள்ளிப்பூன் போட்டு, ஏன் நீங்க தங்கப்பூனும் போட்டுக்கலாம், அது அந்த 2 கையிலையும், ஏன்னா கற்பனையில தானே பண்றோம், சிவ மானச பூஜா தானே. அது அந்த 2 கையால சுவாமிக்கு சாமரம் வீசுகிறது. இப்போ ஒரு ராஜா வந்து ராணியோட உட்காந்துருக்கிறப்ப நம்ம திரைப்படத்துல பாக்குறோம். அப்ப ராஜா ராணி உட்காந்துருக்கும் போது 2 சேடி பெண்கள் இந்த சாமரத்தை வீசுவார்கள் அவர்கள். அது ஒரு மரியாதை. அதனால காத்து வந்துட போறதா இல்ல, அது ஒரு மரியாதை. அப்புறம் விசிறி, விசிறியை எடுத்து வீசுவதாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு விதமா பண்ணிட்டு பாடல், ஆடல், வாத்தியம், தெரிஞ்ச பாட்டை நீங்க கற்பனையா மனசுக்குள்ளேயே பாடுங்க, என்ன வேணா பாடலாம். தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா, இதுவும் பாடலாம். இது ஒரு திரைப்பட பாடல் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச எது வேணா பாடலாம். ஆனா இறைவனை பொறுத்தவரை நீங்க எது பாடினாலும் அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். இத்தனை ஆனதுக்கு பிறகு, இறைவா நான் நமஸ்காரம் பண்ணணும் மானசீகமா, எப்படி பண்றது? நான் சுத்தி வரணும் உன்னை நான் எப்படி சுத்தி வருது? நான் நடக்கிறேன் பாரு, அதுவே நீ பிரதட்சணமா எடுத்துக்கோ. நான் படுத்து தூங்குறேன் பாரு, அது என்னுடைய சமாதி நிலைன்னு நீ எடுத்துக்கோ. நீ தான் எடுத்துக்கணும், ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, என்னால முடியல. அப்ப மானசீகமா அவருக்கு இந்த ஊனுடம்பு ஆலயம்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஆலயமே உனக்கு கோவிலா இருக்கட்டும், நீ அதனுள்ள உரைகின்ற இறைவனா இருக்கட்டும், அதில் என்னுள் உரைகின்ற சக்தியாக பார்வதி இருக்கட்டும், இது எல்லாமே உன்னால் செய்யப்படுகின்ற ஒரு மானச பூஜை, நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய பூஜை சொல்லிட்டு மானசீகமா நீங்க விழுந்து கும்பிடுவதாக ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள். மன்னிப்பு கேட்டல்னு ஒண்ணு உண்டு. பிரார்த்தனையே வேண்டாம். நீங்க அங்க போனீங்கன்னா அங்க போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம். இந்த பூஜை பண்ணின பிறகு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டல்னு ஒண்ணு உண்டு. என்னன்னு கேட்டா, இறைவா நான் மானசீகமா இந்த செஞ்ச பூஜையில ஏதேனும் பிழைகள் குறைகள் இருந்தால் என்னை நீ மன்னித்து விடு. ஏதோ அறியாத சிறியேன் பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆசையினால் உனக்காக பண்ணினேன். எனக்கு இதுவே நான் தினம் உனக்கு பண்ணினேன்னாக்கா நீயே வந்து எனக்கு அதை எது சரியான முறைங்கிறத சொல்லி கொடுத்துருவ அப்படின்னு அவர் மேல பாரத்தை போட்டீங்கன்னாக்க நாளாக நாளாக உங்களுக்கு நிஷ்டை கூடும். இந்த என்ன நிஷ்டை அப்படின்னா, நீங்க இந்த மானசீகமா பூஜை செய்ய செய்ய அந்த 10 நிமிஷம் கண்ண மூடின்னு உட்காந்துருக்கீங்க இல்லையா, அதுல என்ன ஆகும்? உள்ளொளி பெருகும். நிஜமாவே அந்த பூஜையோடைய பலனோ என்னமோ தெரியல, உங்களுக்கு எல்லாமே தெளிவார மாதிரி தோணும். உண்மையில் அது என்னன்னு கேட்டா கான்சன்ட்ரேஷன் சொல்றீங்களா, மனம் ஒருமித்தல், அதுதான். ஆக மொத்தம் மானசீகமா ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன இந்த தப்பெல்லாம் மன்னிச்சுக்கோன்னு சொன்ன பிறகு, இந்த ரத்ன சிம்ஹாசனத்துல நீங்க வச்சிருக்கீங்கல்ல அந்த ஸ்பட்டிக லிங்கம், அது அப்படியே 2 கைகளால் ஒரு குழந்தையை ஏந்துவது போல் இதுவும் மானசீகமாக எடுத்து, உன்னுடைய இடம் என்னுடைய ஹிருதய கமலம், நீ அங்கே வந்து உறைவாயாக, நீ அதில் இருந்து என்னை நடத்தி வைப்பாய், இந்த உடலை காப்பாற்றுவாய், எனக்கு நல்ல அறிவை கொடுப்பாய், நல்ல சிந்தனைகளை தருவாய், நல்ல வாக்குகளை என்னை பேச வைப்பாய், நீயே என்னுள் இருந்து இயக்குகின்ற சக்தியாக இருக்க வேண்டும் இறைவா சொல்லிட்டு அந்த லிங்கத்தை எடுத்து நீங்களே உங்களுடைய மனசுக்குள்ள வச்சுடுறதாக ஒரு பாவனை பண்ணி கொண்டு, அந்த கண்ணை திறக்க வேண்டாம், அப்படியே உட்கார்ந்து கொண்டு அந்த கண்ணை மூடிய நிலையில் இப்ப இருக்கிற அந்த மனசாந்தி எப்போதும் எனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு கண்களை ஒரு அந்த
செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோன்னு ஆண்டாள் சொல்வாளே, அது போல அந்த கண்களை மெல்ல நீங்க திறக்கின்ற பொழுது நீங்க பார்க்கின்ற பொருள் எல்லாவற்றிலும் ஒரு புனிதத்தன்மை தெரியும். அதுதான் இந்த மனம் ஒருமித்ததுனால் இந்த சிவமானச பூஜையோட பலனே அதுதான். இந்த கண்களை நீங்கள் மெல்ல திறக்கின்ற பொழுது எந்த ஒரு கவலையும் உங்களை சூழாது. அந்த ஒரு அற்புதமான ஒரு நிலை, அதுதான் நிஷ்டை. சரி, இது சிவமானச பூஜை. அப்படி நம்ம சிவ பூஜை பண்ணி யார் முக்தி பெற்றார்கள்ங்கிற கதைக்கு தான் சொல்ல உங்களுக்கு சிவமானச பூஜையை எடுத்துனேன். விசார சர்மன் அப்படின்னு பேரு. அந்த சிறுவன், அவனுக்கு என்னமோ பசுமாட்டு மேல அவ்வளவு ஒரு ஆசை. பசுமாடுகளை தானே ஓட்டிட்டு போவான். அவன் எதுக்காக ஆசைப்பட்டாங்கிறது பிறகுதான் எல்லாருக்கும் தெரிய வந்தது. குடத்தையும் எடுத்துட்டு போவான். ஒரு மாட்டுலேருந்து பாலை கறப்பான், பிடிச்சி வச்சுப்பான். இன்னொரு மாட்டுலேருந்து பாலை கறப்பான், அதையும் பக்கத்துல வச்சுப்பான். அந்த சிவனை மனசுலயே நினைச்சுண்டு மணலால் ஒரு சிவலிங்கம் அமைத்து குடங்குடமா பாலை கொட்டி அந்த மண்ணு கரையல. அதுதான் ஆச்சரியம். அன்பால அந்த மணல் அப்படி பிடிச்சு, நான் உனக்கு அபிஷேகம் பண்ணணும்னா அந்த மணல் அப்படியே நின்றது. மணல் லிங்கம். இவன் குடமா விட்டு அபிஷேகம் பண்ணி என்ன சந்தோஷப்படுவானோ தெரியாது. சாயங்காலம் ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுவான். அப்புறம் அவன் அப்பா கிட்ட, ஐயா உன் புள்ள மாடு மேய்க்கிறதுக்கு எல்லா மாட்டையும் அழிச்சுட்டு போறான், திருப்பி பார்த்தா ஒரு சொட்டு பால் கிடையாது, என்ன நடக்கிறது? அவன் என்ன பண்றான்னு தெரியல, யாரான்னு போய் பாருங்கன்னா, அவன் என்னங்க குடமா பாலை தூக்கி இந்த மண்ணுல கொட்டுறாங்க அப்படின்ன உடனே அவரே ஒரு நாளைக்கு பாக்குறார். அவனை சுத்தி ஒரே குடங்கள் அந்த பாலை எடுத்து மணல் லிங்கத்து மேல கொட்டின்னு இருக்கான். அங்கேன்னு காலால அந்த ஒரு குடத்தை எட்டி உதைச்சாரு பாரு. அது வரைக்கும் மானசீக பூஜை. இவர் அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மூடின்ற அலங்காரம். அபிஷேகம் முடிச்ச உடனேவே நல்ல ஆடை அலங்காரம், அப்புறம் அர்ச்சனை, தூபம், தீபம் எல்லாம் மனசுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிற போது அந்த குடத்து சத்தம் கேட்ட உடனே யாரோ எட்டி உதைக்கிறான்னு உடனே பக்கத்துல இருக்கிற அந்த மாடு மேய்க்கிற கம்பை எடுத்து அந்த காலை ஒரு அடி, யாருன்னு கூட பார்க்கல, அடித்த வேகத்தில் இந்த கம்பானது கோடாரியாக மாறித்து மழுவாச்சு. அவருடைய கால் துண்டிக்கப்பட்டு அப்படியே தெரிச்சு விழுந்தது. அவர் அலறிக்கிட்டு கீழே விழ, அப்ப அந்த மணல் லிங்கத்திலிருந்து இறைவன் வெளிப்பட்டு, சண்டேசா, நீ செய்தது தவறில்லை, சிவ அபராதத்தை பொறுத்து கொள்ளலாம், சிவ அபராதிகளை பொறுக்க முடியாது என்பதை உலகிற்கு காட்டினாய். நீ என்னுடைய கணங்களுக்கெல்லாம் தலைவனாவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரு பேர் ஒரிஜினல் பேரெல்லாம் மாத்தியாச்சு. சண்டேசனா இந்த சண்டை உக்ரமானவன், சண்டேசனா இருக்கல்ல, நீதான் எனக்கு வேண்டும் சொல்லி, அப்புறம் அவருடைய அப்பாவுக்கு கால்லாம் வந்தது. அவர் இந்த சிவ பூஜையோட அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டார். அவன் மானசீகமா இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத அப்புறமா புரிஞ்சுண்டார். இன்னைக்கும் பஞ்சமூர்த்தி உலா வருகின்ற பொழுது அவருக்கும் இறைவனுக்கும் சமமான அந்த ஒரு பெருமை தரப்படுகிறது. இவர் கோவில்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா சுவாமியை சுத்தி வரப்போது அந்த இடத்துல இருப்பார், ஒரு காலை மடிச்சு உட்கார்ந்து இருப்பார். அவர் இந்த கையை இப்படி வச்சுட்டு இருப்பாரு. எதுக்கு சண்டேஸ்வரரை பார்த்துட்டு போகணும்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த சிவகணத்தின் தலைவன், அப்பா நான் கோயிலுக்கு வந்தேன் ஐயா, ஒரு பொருளையும் நான் எடுத்துட்டு போல, நீ பார்த்துடு, உங்ககிட்ட நான் போயிட்டு வரேன். சில பேர் சாமி கிட்ட போய் சொடக்கு போடுவாங்க, அப்படியெல்லாம் போடக்கூடாது. இந்த பழைய துணியில இருந்து நூலை எடுத்து போடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு புதுசு வரணுமா. உங்களுக்கு புதுசு வரணும்னா கடையில போய் வாங்கணும், சண்டேசருக்கு அழுகு துணியை போடக்கூடாது. போய் இந்த 2 விரல்களால், அவ்வளவுதான். அவர் சிவமானச பூஜையில் அப்படியே ஆழ்ந்து இருக்கும் பொழுது நீங்க போய் டமால் டுமால்லாம் சத்தமே போடக்கூடாது, இப்படியெல்லாம் தட்டக்கூடாது. அழகா இந்த 2 விரல்ல ஜபம் பண்ற போது பண்ணுவோமே இப்படி, அவ்வளவுதான். இந்த 2 தட்டு தட்டிட்டு, ஐயா நான் ஒரு பொருளையும் இங்கேருந்து எடுத்துட்டு போல, ஏன்னா சிவன் சொத்து குலநாசம் எனக்கு தெரியும் சொல்லி அவருக்கும் கும்பிட்டுட்டு வந்த கணக்கை அவர் பார்த்துப்பார். ஆக மொத்தம் அவர் நிஷ்டையில் இருப்பவரை தயவு செய்து தொல்லை பண்ணாதீங்க. இந்த நந்திகேஸ்வரர் காதுல போய் உங்க இந்த வீட்டுக்காரன் படுத்துற கவலையெல்லாம் அவர் காதுல போடாதீங்க, தேவையே இல்லை, இதெல்லாம் நடக்காது. எதுவா இருந்தாலும் சுவாமி கிட்ட நீங்க டைரக்டா பேசலாம். மானசீக பூஜை பண்ற போது நீங்க இது செய்ய 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 உங்களுக்கு உண்டான தீமைகள், ஒரு தீய எண்ணங்கள், கஷ்டங்கள் எல்லாம் விலகிடும். ஆக
இந்த மாணிப்பால் கறந்து ஆட்டி வழிபட நீன் உலகலாம் ஆளக் கொடுத்தவன் இல்லையா? அப்பேற்பட்ட விண்ணுலகு ஆளுகின்ற பெருமையை அந்த சண்டேஸ்வரருக்கு கிடைச்சதுனால அவருக்கு இன்னைக்கு பஞ்சமூர்த்தியில ஒரு இடம். அது போல நான் ஏன் இந்த கதையெல்லாம் சொல்றேன்னா, இப்படியெல்லாம் நடந்ததா அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, போய் கதை கேட்கறதுக்கு நேரம் இல்லை. நான் உங்க வீடு தேடி வந்து நிறைய கதைகள், சிவனடியார்கள், வைஷ்ணவ அடியார்கள் எல்லாரையும் பத்தி சொல்றேன். எல்லாரும் வந்து இதை கேட்டுக்கங்க, அதோட விட்டுறாதீங்க. உட்காந்து சிவமானச பூஜை ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ருச்சி கண்டுட்டீங்கன்னாக்கா ஒரு 10 நிமிஷம் போரும். எல்லாரும் மன அமைதி பெறலாம், சாந்தி பெறலாம். சிவம் என்றால் மங்களம், சிவம் என்றால் அன்பு, சிவம் என்றால் மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த மங்களமான மகிழ்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறையட்டும்.